ஒரு விவசாய நிலத்துக்குங்க மிக முக்கியமானது என்பது குடியிருக்கிற பகுதி என்விரான்மெண்ட் படி நாம அமைச்சுக்கிட்டு அதுல நாம வீடு கட்டணும். இதுல என்ன ப்ராப்ளம் வருதுனாங்க, இப்படி வடக்கே ரோடு இருக்கும், கிழக்கே ரோடு இருக்கும். சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டை ஒட்டிய இங்கெல்லாம் வீடு இருக்கும் பக்கமா, இப்படி அக்னியில வீடு கட்டிடுவாங்க. அக்னியில வீடு கட்டுறதுல என்ன ஆகும், காலி இடம் அதிகம், கிழக்கு காலி இடமே இல்ல, மேற்கு அதிகமான காலி இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மொத்த இடத்துல அக்னியில வீடு கட்டி இருக்கிறோம். நிலப்பரப்பு ஊரா வெஸ்ட்ல அதிகமா இருக்கு விவசாய லேண்ட்லனா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டினா கட்டாயம் விபத்துக்கள் வரும், கடன் வரும், நோய் வரும், வழக்குகள் வரும். இந்த வீட்டில் பெண்கள் சிறப்படையவே மாட்டார்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா. அப்போ இந்த மாதிரி இடத்தையும் நம்ம தவிர்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கிழக்கு மையத்துல போட்டாலும் சரி அதேதான். கிழக்கு மையத்துல இது என்ன ஆகுதுன்னா ஆணற்ற வீடாக மாறும். ஆணற்ற வீடு, ஆண் இங்க தகுதி இல்லாத ஆணாக மாறும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்னி விட கிழக்கு விபத்து போன்ற பிரச்சனைகள் குறைஞ்சாலும் கூட இங்கு ஆணுக்கு பொருளாதாரமும் தகுதி இல்லாத நபர்கள் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு. இவங்களுக்கு அங்கீகாரம்ங்கிறது கிடைக்காது. அங்கீகாரம் இல்லாம தகுதி இல்லாம கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடிய ஆணற்ற வீடாக மாறக்கூடிய வாய்ப்பு. இதே வடகிழக்குல வீடு கட்டி இருந்தாலும் சரி, வடகிழக்குல வடக்கு பார்த்தும் சரி, கிழக்கு பார்த்தும் சரி, வடகிழக்குல வீடு கட்டி இருந்தா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த சந்ததிகள் இல்லாமல் போவது, திட்டமிடல் இல்லாமல் போவது, சந்ததிகள் பிரச்சனைகள் கொடுப்பது, வளர்ச்சியற்ற நிலைகளை தருவது போன்ற செயல்களை தரக்கூடிய வாய்ப்புகளை தரும். இதெல்லாமே ஏன் இந்த இடத்துல நீங்க 90% பாருங்க, இங்க வீடு கட்ட மாட்டாங்க. ஏன்னா ரோடு இங்க இருக்கு, இவ்வளவு இடத்தை தடம் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நியர்பை இங்க பக்கத்துல ஊர் இருக்கலாம், அந்த மாதிரி காரணத்துக்காக எங்க பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் வடக்கு பகுதியில் வீடு கட்டுறது, வடமேற்கு பகுதியில் வீடு கட்டுவது. வடமேற்கு பகுதியில வீடு கட்டுறவங்க பெரும்பாலும் காதல் திருமணம், திருமணத்தில் தோல்வி, வழக்குகள் சந்திக்கிறது, உறவுகளற்ற நபர்களாக இந்த குடும்பத்தில் வசிப்பது போன்ற செயல்களை தரும். அதே மாதிரி வடக்கு பகுதி என்னன்னா பொருளாதார சிக்கல்கள், பொருளாதாரம் இல்லாத நிலை, பின் இல்லாத நிலை. இதுக்கு என்ன சொன்னோமோ அது அப்படியே இங்க விபத்துகளை சொன்னோம், இங்க வழக்குகளை சொல்றோம், இங்க சண்டை சச்சரவுகள் சொன்னோம், இங்க உறவுகள் இல்லாத நிலையை கொடுக்கும், சந்ததி இல்லாத நிலைகளை கொடுக்கும். அப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரோடு இருக்கக்காக, ஊர் பக்கத்தில் இருக்கக்காக, பெரிய ஏரியாவில் தடம் போடுறத வேஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வீடுகள் நீங்க எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக பாதிக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ இது தெற்கு மத்தியத்துல வச்சாலும் சரி, மேற்கு மத்தியத்தில் இருந்தாலும் சரி, தென்மேற்குல இருந்தாலும் தவறுகள் கிடையாது. ஆனா இந்த தெற்கு மத்தியத்திலும் மேற்கு மத்தியத்திலும் பண்ணும்போது இந்த காலி இடம் அதிகமா இருக்கணும், இந்த காலி இடம் அதிகமா இருக்கணும். கிழக்கில் காலி இடம் அதிகமாகவும் வடக்கில் காலி இடம் அதிகமா இருந்துச்சுன்னா மேற்கு மையத்துல வச்சா கூட தவறில்லை, தெற்கு மையத்துல வச்சாலும் தவறில்லை. ஆனா அதுக்கு கிழக்கில் காலி இடம் அதிகமாக இருக்க வேண்டும், வடக்கில் காலி இடம் அதிகமா இருக்க வேண்டும். தென்மேற்குல பொதுவா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தென்மேற்குல இந்த சிச்சுவேஷன் கட்டாயம் வச்சுக்கலாம், தவறுகள் கிடையாது.